காவல்துறை எச்சரிக்கையை புசியாரன் காதில் வாங்கவில்லை என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்தனை சரவணகுமார். வணக்கம், விவரங்கள். கரூரில் நடந்த பிரச்சாரத்தின் பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த நிலையில அதற்கு முன்னதாக நாமக்கல் பகுதியில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதற்கு பிறகுதான் கரூருக்கு வந்தார். நாமக்கல்லிலும் இது போன்ற ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. அந்த முதல் தகவல் அறிக்கை தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த முதல் தகவல் அறிக்கையில காவல்துறையினர் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கையில பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். அதில் குற்ற எண், அதாவது கிரைம் நம்பர் 489/2025 அதன் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கையில மொத்தமாக 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் இந்த முதல் தகவல் அறிக்கையில பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அதில் முக்கியமாக வேண்டுமென்றே 4 மணி நேரம் தாமதப்படுத்தினார்கள். இந்த பிரச்சார இடத்திற்கு விஜய் சேர்வதை வேண்டுமென்றே அவருடைய நிர்வாகிகளை தாமதப்படுத்தினார்கள் என்று முதல் தகவல் அறிக்கையில ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்குள் இந்த அனுமதி வழங்கப்பட்ட நிலையில, பிரச்சார பகுதியில அனுமதி வழங்கப்பட்ட நிலையில அவர் வருவதை வேண்டுமென்றே நிர்வாகிகள் தாமதப்படுத்தியதாகவும், அதே போல இந்த பகுதியில் குறிப்பிட்ட நாமக்கல் பகுதியில இந்த பிரச்சாரம் மேற்கொள்ள வரும் பொழுது அந்த இடத்தில் கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருந்தது. அப்பொழுது அந்த மாநில நிர்வாகி, அதாவது கட்சியினுடைய பொதுச் செயலாளரான புசி ஆனந்திடமும் அதே போன்று மாவட்ட நிர்வாகி சதீஷிடமும் காவல்துறையினர் அணுகி அது குறித்த சில விஷயங்கள் அறிவுறுத்தல்களை சொன்னதாக இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கூட்ட நெரிசலுக்கு மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு வேறு எதுவும் அசம்பாவிதமோ உயிர் சேதமோ ஏற்படும் என்றும், இதனால் தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கு அவருடைய அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடம் காவல்துறை அதிகாரிகள் அணுகி சொன்னதாகவும், அதே போன்ற மாவட்ட நிர்வாகி சதீஷிடமும் எச்சரித்ததாகவும் கூறுகின்றனர். நாங்கள் சொன்னதை கேட்காமல் தொண்டர்களை ஒழுங்குபடுத்தாமல் அவர்கள் சென்று விட்டனர் என்று முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாமக்கல் பிரச்சார பகுதியில அதனை தொடர்ந்துதான் அந்த பெயர் பலகை பெயர்ந்து விழுந்தது, சரிந்து விழுந்தது என்று முதல் தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாகவே தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகிகளிடமும் அதற்கு பிறகு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடமும் அணுகி காவல்துறை அதிகாரிகள் கூறியதாகவும், தொண்டர்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கூறியதாகவும், ஆனால் அதை அவர்கள் கண்டுகொள்ளாமல் சென்றதாகவும் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்துதான் அருகில் இருக்கக்கூடிய ஷியாமலா பல் மருத்துவமனுடைய பெயர் பலகை அதன் மீது தொண்டர்கள் ஏறி நின்றதுனால அப்படியே அது சரிந்து விழுந்ததாகவும், சரிந்து விழுந்ததில் பலருக்கு காயம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு இங்க ஒரு அசாதாரண சூழல் நிலவியது என்று அந்த முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பலர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக தான் இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நாமக்கல் மாவட்ட ஏற்பாட்டாளர்களுக்கு விஜய் அவர்களுடைய பரப்புரை கூட்டம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை காவல்துறை அவர்களுக்கு அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் பரப்புரை நிகழ்ச்சி நடத்துவதற்கு கட்டாய நிபந்தனை இருந்த போதும் அதிக மக்கள் கூட்டத்தை வெளிப்படுத்தி அரசியல் பலத்தை பறைசாற்ற நோக்கத்தோடு அந்த கட்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் வேண்டுமென்றே நடந்து கொண்டார்கள் என்று முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார்கள். விஜய் நாமக்கல் வருவதை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியும் அந்த நீண்ட தாமதத்தின் காரணமாக அங்கு பல மணி நேரங்களாக காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலிலும் தாகத்திலும் சோர்வடைந்தனர் என்று முதல் தகவல் அறிக்கையிலே கூறப்பட்டிருக்கிறது. நீண்ட நேரம் காத்திருப்பு, போதுமான தண்ணீர் மற்றும் மருத்துவ வசதி இல்லாமல் அதிக கூட்டம் காரணமாக ஏற்பட்ட அழுத்தத்தால் மக்கள் உடல்நிலையில் சோர்வடைந்து அவர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு சிலர் மயக்கமடைந்து விழுந்ததாகவும், அதற்கு பிறகு உடனடியாக அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக இந்த முதல் தகவல் அறிக்கையில 2 குற்றச்சாட்டுகளும் அதாவது இது போன்ற சம்பவம், அந்த பெயர் பலகை பெயர்ந்து விழுந்து மக்கள் மேலே விழுந்து அங்கே ஒரு அசாதாரண சூழல் நிலவுவதற்கு முன்னதாக அக்கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகியான சதீஷிடம் காவல்துறையினர் கூறியதாகவும், இங்கே தொடர்ந்து விஜய் அவருடைய வாகனம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில கட்டுக்கடங்காத கூட்டத்தால் இங்க அசம்பாவித சம்பவம் நிகழ்ந்துவிடும் என்று எச்சரித்ததாகவும், அதற்கு பிறகு மாநில பொதுச் செயலாளரான புசி ஆனந்திடமும் சென்று அவரிடமும் கூறியதாகவும், அவரும் அதை பொருட்படுத்தவில்லை. அதற்கு பிறகுதான் அருகில் இருந்த அந்த பல் மருத்துவமனுடைய பெயர் பலகைகள் எல்லாம் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் ஏறி நின்றதுல அப்படியே அது சரிந்து விழுந்தது, அது மக்கள் மீது விழுந்தது, அந்த பகுதியில் ஒரு அசாதாரண சூழல் நிகழ்ந்தது என்று அவர்கள் அந்த முதல் தகவல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நாமக்கலில் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த முதல் தகவல் அறிக்கையில
இந்த பகுதியில் வந்து 250 போலீசார் வந்து போக்குவரத்தை சீர் செய்யும் பணிக்கும் பாதுகாப்புக்கும் அங்கு போடப்பட்டிருந்தார்களவும் 12 மணி அளவுக்கு வந்து நாமக்கல்ல வந்து பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாக அவர்கள் வந்து குறிப்பிட்டதை தொடர்ந்து, அதாவது சமூக வலைதளங்களிலும் மற்ற இடங்களிலும் வந்து அவர் அறிவித்ததை தொடர்ந்து, ஊடகங்கள் மூலமாக அறிவித்ததை தொடர்ந்து 7 மணியில் பொதுமக்கள் அக்கட்சியினுடைய தொண்டர்கள் நாமக்கல் சேலம் ரோடு, திருச்சி ரோடு, ரமேஷ் தியேட்டர், நாகராஜபுரம் ஆகிய இடங்களில் கூட்டம் வந்து அதிக அளவில் வர தொடங்கினார்கள் என்று முதல் தகவல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று விஜய் நாமக்கல் மாவட்ட எல்லையான மேட்டுப்பட்டி, வளையப்பட்டி, புதுப்பட்டி, நாகராஜபுரம், ரமேஷ் தியேட்டர் மெயின் ரோடு வழியாக நுழைந்து வேண்டுமென்றே காலதாமதம் செய்து பல்வேறு இடங்களில் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடைஞ்சல் ஏற்படுத்தி அதிக இடங்களில் நிபந்தனைகளை மீறி நடந்து கொண்டார்கள் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிற முதல் தகவல் அறிக்கையில. அது மட்டும் இல்லாமல் பரப்புரை நடத்த அனுமதி வழங்கப்பட்ட KS திரையரங்கம் முன்பு 2:45 மணிக்கு தான் வந்து சேர்ந்தார் எனவும், அந்த இடத்துல தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கூட்டத்திற்கு நடுவே பரப்புரை வாகனத்தை நிறுத்துவதற்கு வேண்டுமென்றே காலதாமதம் செய்ததால் தொண்டர்களும் அந்த பகுதியில் குவிந்திருந்த பொதுமக்களும் வந்து அவர்கள் வந்து அந்த இடத்திலே வந்து கூட்ட நெரிசலால் ஒரு அசாதாரண சூழல் நிலவியது என்று அதிலே முதல் தகவல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் அலைமோதலின் காரணமாக மக்களிடையே தேவையற்ற ஒரு அசாதாரண சூழலை தவிர்ப்பதற்காக அந்த இடத்தில் உடனடியாக தாவேகா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சதீஷ் மற்றும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை வந்து காவல்துறை அதிகாரிகள் அணுகி உடனடியாக வந்து பணியில் இருந்த காவல் அதிகாரிகளும் அங்கு சென்று பலமுறை எச்சரித்தார்கள் எனவும், அறிவுரை வழங்கியும் நாங்கள் சொன்னதை கேளாமல் தொடர்ந்து அசாதாரண செயலில் ஈடுபட்டதால் அவர்கள் வந்து அந்த வாகனத்தை கொண்டு சென்று அந்த மையப்பகுதியில நிறுத்துவதற்கு வந்து முதன்மையான நோக்கமாக அவர்கள் இருந்ததனால அந்த இடத்தில் வந்து பொதுமக்கள் வந்து தொடர்ந்து அந்த இடத்திலே பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது என்று முதல் தகவல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். போலீசார் போதிய பாதுகாப்பு வழங்கிய போதும் தாவேகா தொண்டர்களும் மாவட்ட செயலாளர் சதீஷ் மற்றும் நிர்வாகிகள் எவரும் தொண்டர்களை சரிவர ஒழுங்குபடுத்தவில்லை என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒழுங்குபடுத்தாதன் காரணமாகத்தான் அங்கிருந்த மருத்துவமனையினுடைய அந்த பெயர் பலகை அப்படியே வந்து சரிந்து விழுந்தது என்றும், இந்த பெயர் பலகை சரிந்து விழுந்த போது அப்பகுதியிலே நின்ற மக்கள் மீது விழுந்ததுல அந்த இடத்தில் அசாதாரண சூழல் நிலவியது என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்ட கட்சியினுடைய ஏற்பாட்டாளர்களுக்கு வந்து அந்த பரப்புரை நடத்துவதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டது 11 மணியிலிருந்து 12 மணி வரை தான் அதற்கான அனுமதி தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனா குறிப்பிட்ட நேரத்துல வந்து அவர்கள் வந்து பரப்புரை நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு வராமல் காலதாமதம் செய்ததற்கு வந்து இந்த கட்டாய நிபந்தனை இருந்த போதும் அவற்றை வந்து பொருட்படுத்தாமல் காலதாமதம் செய்தது என்பது அவர்கள் அரசியல் பலத்தை பறைசாற்றும் நோக்கத்தோடு அக்கட்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு விஜய் அங்கு வருவதை 4 மணி நேரம் காலதாமதப்படுத்தினார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த காலதாமதம் என்பது வேண்டுமென்றே அவர்கள் செய்தது எனவும் 11 மணியிலிருந்து 12 மணி வரை தான் அங்கே அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் 2:45 மணிக்கு தான் வந்தார். ஆனால் வருவதும் கூட அவர் பல்வேறு இடங்களில் வந்து நிபந்தனைகளை எல்லாம் வந்து மீறி, இது கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய நிபந்தனை என்று குறிப்பிட்டும் கூட அந்த நிபந்தனைகள் எல்லாம் மீறி வேண்டுமென்றே அவரை வந்து காலதாமதப்படுத்தியது அவர்களுடைய அரசியல் பலத்தை வந்து காண்பிப்பதற்காக அக்கட்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் வேண்டுமென்றே அப்படி நடந்து கொண்டார்கள் என்று முதல் தகவல் அறிக்கையில் அப்படி ஒரு குற்றச்சாட்டை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக 4 பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவு செய்துள்ள நாமக்கல் மாவட்டத்தில் போலீசார் பதிவு செய்துள்ள அந்த முதல் தகவல் அறிக்கையில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.